ஜெய நந்தலாலா ஸ்ரீமதி ஒளி சரணம் ஸ்ரீ குருபியோ நம. இன்னைக்கு அருமையான குரு பூர்ணிமா நாள். இன்னைக்கு எல்லா இடத்துலையும், எல்லா மடங்கள்லையும், எல்லா இந்த மாதிரி சத்சங்கங்களையும் வியாச பூஜை பண்ணுற வழக்கம். ஏன்னா நம்மளை எப்படி வாழணுங்கிறத நமக்கு கொடுத்தது வேதங்கள். அந்த வேதங்களை தொகுத்து நமக்கு அளித்தவர் வியாசர். அந்த வியாச பகவானை இன்னைக்கு நன்னாளில் நம்ம பூஜை பண்ணி மனசால் அவரை நமஸ்காரம் பண்ணி நமக்கும் அந்த வழியை உணர்றதுக்கான சக்தியை கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிற நாள் இது. இந்த பௌர்ணமிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் ஆஷாட பௌர்ணமிக்கு அப்படின்னு கேட்டாக்கா, சந்திரன் எப்போதுமே மனோகாரகன். நம்ம மனசை நல்ல வழியிலையும் திருப்பக்கூடியவர், நம்ம மனசை ஆளக்கூடியவர். அப்படி இருக்கிறதே இந்த பௌர்ணமிக்கு நம்ம அம்பாளை முழு நிலவாக எப்போதுமே நம்ம பார்க்குறோம். அந்த அம்பாளோட அனுகிரகத்தினால இந்த பௌர்ணமியில் நமக்கு ஞானம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிண்டு நம்ம நம்மளோட குருமார்களை வணங்கக்கூடிய ஒரு அருமையான பௌர்ணமி. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு குரு இருக்கா. பாடுறதுக்கு ஒரு குரு, ஆடுறதுக்கு ஒரு குரு, பேசணுன்னா அதுக்கு ஒரு குரு, எல்லாத்துக்கும் ஒரு குரு இருக்கிற மாதிரி அக்கா என்ன சொல்வா, ஆத்ம குருன்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த ஆத்ம குருவாக அவங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஸோ எல்லாருக்கும் குரு கிடச்சிருக்கா. அது ரொம்ப விசேஷமானது. நமக்கு அம்பாளே இங்கே குருவாக கிடச்சிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அம்பாள் நமக்கு குருவாக கிடச்சிருக்கிற இந்த நன்னாளில் அம்பாளோட தரிசனத்தோடு சேர்ந்து அருமையான ஒரு பிரவச்சனமும் கேட்க இருக்கோம். நம்ம முதல்ல அக்காவோடைய புஸ்தகத்திலேருந்து அக்கா நமக்கு சொல்லிய 2 வார்த்தைகளை நான் படித்து காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை பற்றியும் சொல்கிறேன். நமக்கு இடையே இன்றைக்கி இவர் பேச வந்திருக்கிறதுங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நமக்கும் அக்காவோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் இவர் இங்கே இன்றைக்கி பேச வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை கேட்குறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அக்கா என்ன சொல்லியிருக்கா, இந்த வியாச பூஜை அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்துதி பண்ணணும், கொஞ்சம் அர்ச்சனை பண்ணணும், கொஞ்சம் மௌனமாக இருக்கணும், கொஞ்சம் சிரவணம் பண்ணணும், கதைகளை கேட்கணும்னு சொல்லியிருக்கா. அந்த சிரவணத்துக்கு அக்கா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அதுவும் இன்னைக்கு நாள் ஃபுல்லும் உபவாசம் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா. அப்படி முடியலையா சாத்விகமான உணவை மாத்திரம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கா. அப்படி அக்கா சொன்ன வழியில் இன்னைக்கு சிரவணம்னு இதை கேட்கறது, அதுவும் அம்பாளோட சன்னதியில் அந்த பௌர்ணமி நிலவொளியில் கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குடுப்பின இருந்தால் தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்மளால் வர முடியுங்கிறத நான் திட்டமாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அக்காவோட வரிகளை படிச்சுட்டு நான் சொல்கிறேன். உண்மையை பற்ற வேண்டுமானால் உறுதியை பற்ற வேண்டும். அதாவது நமக்கு சத்தியம் அது கிடைக்கணும்னா நமக்கு வைராக்கியம் வேணுங்கிறா. உறுதிக்கு என்ன வேணும்? ஊக்கம் வேணும். ஊக்கத்தை பற்ற வேண்டுமானால் உதவியை பற்ற வேண்டும். உதவியை பற்ற வேண்டுமானால் நல் ஒழுக்கத்தை பற்ற வேண்டும். ஒழுக்கத்தை பற்ற வேண்டுமானால் நல்ல பழக்கத்தை பற்ற வேண்டும். நம்மை பற்றி, நம் பற்றுகளை பற்றி நம்மை விட நன்கறிந்தவன், அதிகம் அறிந்தவன் அந்த ஆண்டவன் ஒருவனே. அவனையே பற்றுவோம், அதுவே வெற்றியாம். அதாவது நம்ம எப்படி இருக்கணுங்கிறத அழகாக இந்த 4 வரியில் அக்கா சொல்லிட்டா. இந்த அக்காவோட வார்த்தைகளோட இன்னைக்கு சாக்தரத்னா மயிலாடுதுறை ராகவன் அவர்களுடைய பிரவச்சனத்தை கேட்க இருக்கோம். இவர் 16 வருஷமாக 17 வருஷமாக பிரவச்சனங்கள், டிஸ்கோர்ஸு, உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கா. சாக்தரத்னாங்கிற பேருக்கு பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். அதை தவிர சங்கரா டிவியில் நிறையா வந்திருக்கார். இவர் நீங்கள் யூடியூப்பில் போட்டால்னாலே இவரோட பிரவச்சனங்கள்லாம் நிறையா வருது. இது சொற்பொழிவு மட்டும் இல்லை, இவர் நம்ம திருவாரூரில் இருக்கிற தியாகராஜாவை பற்றி ஒரு தியாகராஜ வைபவம்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி அங்கே இருக்கிற கமலாம்பாளோட நவாவரண கீர்த்தனைகள், அது ஒன்றொன்றும் அது என்ன சொல்கிறது, நவாவரண பூஜையோட சம்மந்தப்பட்டது அந்த கீர்த்தனைகள்லாம். அதுக்கெல்லாம் ஒரு பாஷ்யம் மாதிரி அதுக்கும் உரையாற்றியிருக்கார். அதே மாதிரி ஆதிசங்கரர் அம்பாளை பற்றி நிறையா ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். அதை அவர் எப்படி சொல்லியிருக்கார் ஆதிசங்கரருங்கிறத பற்றி ரொம்ப அழகாக அதையும் சொல்லியிருக்கார். சௌந்தர்யஹரி பாஷ்யம் சொல்லியிருக்கார். இப்படி இவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ஊரில் மட்டும் இல்லை, அவர் வெளிநாட்டுகளையும் நிறையா பண்ணியிருக்கார். நம்ம ஊர்லேயும் அக்ராஸ் இந்தியா, பாம்பேலேருந்து கல்கட்டா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கார். இப்போ காஞ்சி காமகோட்டி மடத்தில்
இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பெங்களூர்லேயும் கல்கட்டாலையும் இருக்கக்கூடிய மட்டத்திலோட பிரான்ச்சஸில் இவர் போய் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரார். அது ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனுஷர் நமக்கிடையே இன்றைக்கி பேச வந்திருக்காருங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அக்கா கேட்டுட்டே இருக்கா, அக்கா சொல்லுனா ஒரு தடவை இதே இடத்துல உட்காந்து சொன்னால் நான் இங்கே தான் இருப்பேன், இனிமேல் நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டுருப்பேன், மௌனமாக நான் பதில் சொல்வேன்னு. அப்போ நமக்கு புரியல மௌனமாக இப்படி பதில் சொல்வான்னு. ஆனால் இன்றைக்கி இந்த பிருந்தாவன வாசியாக மௌனமாக நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் எப்படியோ ஒரு பதில் நமக்கு கிடச்சி விடுறது உண்டா இல்லையா? அதே மாதிரி அந்த அம்பாளோட சன்னதிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த பௌர்ணமி ஒளியில் இவளோட பிரவச்சனத்தை கேட்போம், அதே மனசோட வீட்டுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி சிரவணம் ஆகிடுத்து, வீட்டுக்கு போய் இதே நினைவில் இருப்போம், மனனமும் ஆகிடும், நித்தித்தியாசனமும் ஆகிடும். அக்கா சொன்ன மாதிரி அது 3 இன்றைக்கி நடந்துடும். இந்த ஒரு பிரவச்சனத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கோம், இன்றைக்கி 3 மாங்காய் கேட்போம். வாங்கும் சிந்திக்கிறதுங்கிறதே துர்லபம். தேவாளுக்கே துர்லபமாக விளங்கக்கூடியதான வைபவத்தோடே பிரகாசிக்கக்கூடியவள் ஜெகன்மாதா. சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியா தான் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. அப்பேற்பட்ட அந்த அகிலாண்டேஸ்வரியினுடைய ஸ்வரூபமாக இந்த க்ஷேத்திரத்திலே மயிலாப்பூரிலே பிருந்தாவனத்திலே மதியொளி அம்மா நம்ம எல்லோருக்கும் அக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீமாதா தானே, அந்த ஸ்ரீமாதாவா தானே எல்லா இடங்கள்லையும் அந்த தெய்வமானது அனுகிரகத்தை பண்ணுறது. அப்படி அவளுடையதான இந்த க்ஷேத்திரத்திலே பிருந்தாவனத்தில் எழுந்தருளி அனுகிரகிக்கக்கூடியதான அந்த மதியொளி அக்காவினுடையதான ஒரு கருணையோடையும் கூட ஜெகன்மாதாவினுடையதான ஒரு பிரபாவத்தை, பராசக்தியினுடைய வைபவத்தை முடிஞ்ச மட்டுக்கும் ஒரு அடுத்த 1 மணி நேரம். ஏன்னா அம்பாளுடைய வைபவத்தை சிந்திக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமானது கிடையாது. அளவற்ற புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பரமேஸ்வரியின் பிரபாவத்தை நம்மால் சிந்தனை பண்ண முடியும். ஆச்சாரியாள் சௌந்தர்யலஹரியோட முதல் ஸ்லோகத்திலேயே அந்த விஷயத்தை தானே சொல்கிறா. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குஷலஹா ஸ்பந்தித்துமபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அக்ருத புண்ணியக பிரபவதி அப்படின்னு இந்த ஸ்லோகமானது ஆச்சாரியால் பண்ணினாங்கிறத விடவும் ஆதிகுருவா விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரனே பண்ணினதுங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். ஏன்னா முதல் 41 ஸ்லோகம் பகவத் பாதாள் பண்ணலையே, 41 ஸ்லோகத்தை செய்தது சாக்ஷாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுறது. ஸ்ரீவித்யா உபாசனைக்கு மேலே உபாசனையானது கிடையாது. ஸ்ரீவித்யைக்கு மேலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் பிருத்வியிலே கிடையாது. பராசக்திக்கு மேலே லோகத்திலே தெய்வம் கிடையாது. எப்படி நமக்கு தாயாருக்கு மேலே லோகத்திலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோமோ, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடியவள் யாருன்னா பராசக்தியான ஜெகன்மாதா. சர்வத்திற்கும் ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவள் அவள்தான். அதனால தான் அத்தனை மகான்களுமே தேவியின் பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணித்தான் அது எல்லா விதமான சித்திகளையும் அடைஞ்சதாகட்டும், லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணினதாகட்டும், அவளும் மோட்சம் அடைஞ்சதாகட்டும், அது எல்லாமே பராசக்தியோட பாதார விந்தத்தை சரணாகதி செய்ததால தான். எந்த சக்திக்கு மேலே வேறு ஒன்று இல்லையோ அதற்கு பராசக்தி அப்படின்னு பேர். அதைத்தான் பரபிரம்மம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சக்தி அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சு பிரகாசிக்கிறது சக்தி தான். சக்தி இல்லாத பதார்த்தத்தை லோகத்திலே யாரானு விரும்புவாளா? தேவி பாகவதத்திலே பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் அம்பாளை தேடி போறா. தேவி பாகவதத்தில் 3ய ஸ்கந்தத்திலே வருது. 3வது ஸ்கந்தத்திலே தேவியினுடைய தரிசனத்துக்காக வேண்டி அம்பாளுடைய வாசஸ்தானமாக விளங்கக்கூடிய மணித்வீபம் அப்படின்னு பேரு. சுதா சந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிரதே மணித்வீபே நீபோ உபவனவதி சிந்தாமணி கிருஹே அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அது எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பாலே அந்த வாசஸ்தானமானது விளங்குறது. அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டீனாம் பகிரூர்த்வதா ரத்னத்வீபே மணித்வீபே சதகோட்டி பிரவிஸ்தரே அப்படின்னு ருத்ரயாமல தந்திரத்திலே தேவியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்க. அம்பாள் எந்த ஸ்தானத்தில் இருக்கா, நம்மால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஸ்தானமானது விளங்குறது. நம்ம ஒரு பிரம்மாண்டத்திற்குள்ளே விளங்கக்கூடியதான அண்டத்திற்குள்ளே பூமியிலே நம்ம எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கோம். பரமேஸ்வரியினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால விளங்குறதுங்கிறதும் தேவர்களும் கூட நினைச்ச மாத்திரத்திலே
அங்கே போய் அம்பாளை தரிசனம் பண்ண முடியாது. தேவியோட கிருபா கட்டாட்சமானது யாருக்கு இருக்கோ அவ மட்டும்தான் அந்த ஸ்தானத்திற்கு போக முடியும். என்ன, அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் அந்த தரிசனமானது கிடைக்கல. சாட்சாத் ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் கூட தபசு பண்ணினதுக்கு அப்புறம்தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பரமேஸ்வரியை தரிசிக்கக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதுங்கிறத திரிபுரா ரகசியமானது நமக்கு விசேஷமாக சொல்லுறது. அப்படி கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பாலே மனுத்வீபத்திலே பரமேஸ்வரியினுடைய திவ்யமான வாசஸ்தானமானது விளங்குறது. அந்த ஸ்தானத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா 3 பேருமா என்ன பண்ணினான்னா பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணுறதுக்கு போறா. அம்பாளை ஜெகன்மாதாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறா. அப்படி அங்கே தரிசனம் பண்ணும் பொழுது பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ருத்ரனுக்கும் தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே பகவதியானவள் உபதேசம் பண்ணினாள். அவள் தான் சர்வ சைத்தன்ய ரூபிணி. தேவி பாகவதமானது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, சர்வ சைத்தன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் யானக பிரச்சோதயாது. சர்வ சைத்தன்ய ரூபா அப்படின்னா பரம ஞானத்தினுடைய மயமாக விளங்கக்கூடியவள். எந்த ஞானத்திற்கு மேல் வேறு ஞானம் கிடையாதோ, எந்த ஞானத்தை பிரம்ம ஜானம்னு நாம சொல்றோமோ அந்த பிரம்ம ஜானம் சாட்சாத் பரமேஸ்வரியோட ஸ்வரூபம் தான். அப்போ தேவி பிரம்மாதிகளுக்கு உபதேசிக்கிறா, நீங்க 3 பேரும் என்னால தான் ஐயங்கரேள், என்னுடைய சக்தியினால தான் நீங்க ஐயங்கரேள். லோகத்திலே விளங்கக்கூடியவர்கள் பிரம்மா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணு ரட்சிக்கிறார், ருத்ரன் சம்ஹாரம் பண்றான்னு சொல்றாளே. எப்படி சொல்றான்னா, பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி இருக்கிற காரணத்தினால் அவர் சிருஷ்டிக்கிறார் இல்லையா. எப்படி சிருஷ்டிக்கிறார் பிரம்மான்னா, சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியானது அவர்கிட்ட இருக்கு, அதனால சிருஷ்டிக்கிறார். ஜனார்தனராக பிரகாசிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் லோகங்களை எல்லாம் ரட்சிக்கிறார்னா எப்படி ரட்சிக்கிறார், ரட்சிக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் அவர்கிட்ட இருக்கிறதுனால ரட்சிக்கிறார். ருத்ரமூர்த்தியும் கூட பரதேவதையினுடைய கிருபையினாலே சம்ஹாரம் பண்றார். மும்மூர்த்திகளும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதற்கொண்ட காரியங்களை பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே தான் பண்றா. பிரம்மாதிகள் கிட்ட சொல்றா, நீங்க எல்லோரும் இயங்குவது சக்தியினாலே, சக்தியினாலே தான் லோகத்திலே உங்களுக்கும் மதிப்பு. சக்தி இல்லாதவர்களை லோகமானது விரும்பாது. நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம்னு சொன்னால் அந்த தெய்வத்தையே வழிபடுறோம், அவளுக்கு இருக்கக்கூடிய சக்தியினால தானே வழிபடுறோம். அப்போது அந்த சக்திக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அதைத்தான் பராசக்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். எல்லா சக்திகளுக்கும் எல்லா தேவதைகளுக்கிட்டையும் இருக்கக்கூடிய சர்வ சக்திக்கும் மூலமாக விளங்கக்கூடியவள் யாரு, எந்த ஒரு பராசக்தி கிட்ட இருந்து அந்த அத்தனை சக்திகளும் வருறதோ அவளைத்தான் லலிதா, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமகோட்டி, காமாட்சி, ஸ்ரீவித்யா அப்படின்னு அநேக நாமங்களோடு சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக பிரகாசிக்கக்கூடியதான ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடியவள் அந்த ஜெகன்மாதா. அவள் தான் அந்த மயிலாப்பூர் க்ஷேத்திரத்திலே கற்பகாம்பாங்கிற நாமத்தோடு இருக்கா. இத்தனையோ லீலை பண்ணியிருக்கா. கற்பகாம்பாளுடைய லீலையெல்லாம் இந்த காலத்தில் கூட வருவா. அதை சொல்லித்தான் இன்னைக்கு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ண போகிறேன். ஏன்னா முதல்லையே சொல்லிட்டோன்னா சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா. அம்பாள் வருவாளான்னு கேட்டாக்க இந்த காலத்திலையும் அம்பாள் வருவா. இந்த மயிலாப்பூரில் நடமாடின்னு இருக்கா. தன் பக்தர்களுடைய வீட்டிற்கு தானே அவள் தேடி வரா. அப்பேற்பட்ட அதிசயம் நடக்கக்கூடிய இடம் மயிலாப்பூர். அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபிணி கற்பகாம்பிகா ஸ்ரீசக்கரத்தோட பிந்து மத்தியத்திலே ஸ்வயம் லலிதா மகா திரிபுர சுந்தரியா தான் கற்பகாம்பா இருக்கா. ஏன்னா லலிதா சகஸ்ரநாம காசுமால காமாட்சி கருத்து கற்பகாம்பாளுக்கு தான் இல்லையா. பெரியவா கேட்டான்னு சொல்லுவாளே, லலிதா சகஸ்ரநாம காசுமால காமாட்சிக்கு தானே உண்டு, கற்பகாம்பாளுக்கு எப்படி அப்படின்னு. கற்பகாம்பாளுக்கு அந்த சகஸ்ரநாம காசுமால வரும்படியாக பெரியவா அனுகிரகம் பண்ணினா கற்பகாம்பாளுடைய ஆக்ஞை. அதன் மூலமாக கற்பகாம்பாளுக்கு சகஸ்ரநாம காசுமால வந்தது. லலிதா மகா திரிபுர சுந்தரியோட பூர்ண பிம்பமாக கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக, இன்னிக்கும் பேசக்கூடிய தெய்வமாக, நமக்கு ஓடி வந்து அனுகிரகிக்கக்கூடிய தெய்வமாக, அந்த தெய்வம்னு சொல்றதுக்கு மேலே தாயாராக பிரகாசிக்கக்கூடியவள். அதைத்தானே அபிராமி பட்டர் சொல்றார், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அதானே சொல்றார், துணையும் தொழும் தெய்வமும். இது 3மே அம்பாள் மாத்திரம்தான். ஏன்னா நமக்கு அம்பாளை தவிர வேற யாராவது ஒரு துணை இந்த லோகத்திலே சாஸ்வதமாக உண்டுன்னு யாரையாவது சொல்ல முடியுமா?
அப்படின்னா ஒத்துருமே இல்லையே. லோகத்திலே நம்ம கூட பிறந்தவா கடைசி வரைக்கும் சாஸ்வதமாக வருவான்னு சொல்ல முடியாது. தாயாரோ தகப்பனாரோ நமக்கு கடைசி வரைக்கும் சாஸ்வதமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆத்துக்காரரோ ஆம்படையாளோ கடைசி வரைக்கும் இருப்பானோ இல்லை அவள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தானோ சொல்ல முடியாது. குழந்தைகள் சாஸ்வதமாக எப்பொழுதும் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஸ்நேகிதாளோ பந்துக்களோ சாஸ்வதமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போது இவா எல்லோருமே வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு சகாயமாக இருக்கா. அந்த சகாயத்தோடு நம்ம அவளோட நம்ம இருந்துன்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் 7 பிறவிக்கும் நீ துணை அம்மா, என் நாவி பிரிந்திடும் அன்றைக்கும் ஓடி அஞ்சேல் என்பாய் அப்படிங்கிற நமசிவாய கவிராயர். அம்மா, இன்றைக்கும் 7 பிறவிக்கும் நீ துணை, நீ ஒருத்தி தான் துணை, நீயே துணை அம்மா. உலகம்மை பாபநாசத்திலே லோகாம்பிகைங்கிற நாமத்தோட அம்பாள் இருக்கா. உலகையெல்லாம் மீன்ற அன்னையவள். அவளை சொல்றார், நீ ஒருத்தி தான் துணை, என் நாவி இந்த உடம்பு விட்டு என்னைக்கு பிரியறதோ அன்றைக்கும் ஓடி அஞ்சேல், நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லி உன்னை உன் பாதத்திலே சேர்த்துக்கோ தாயே அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு சாஸ்வதமான ஒரு துணை யாரு அப்படின்னு கேட்டா ஜெகன்மாதாவான பராசக்தி தான். அதனால தான் ஒரு க்ஷணமும் தேவியினுடைய ஸ்ரீ பாதார விந்தத்தை மறக்க கூடாது, அம்பிகையினுடைய பாதார விந்தத்தை மறக்க கூடாதுங்கிறது. அப்பேற்பட்டதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த அம்பாளை சொல்லும் பொழுது ஆச்சாரியால் சொல்றா, என்ன ஜெகத்குருன்னு சங்கராச்சாரியாலை நாம சொல்றோம். ஜெகத்குரு, ஜகத்திற்கெல்லாம் குருவானவர் அப்படிங்கிறோம் இல்லையா. தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம். தட்சிணாமூர்த்தி தொடங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு கேட்டேன்னா காமாட்சி. ஸ்ரீவித்யா சாஸ்திரத்திலே ஆதி குருவா விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கே தன்னுடைய ஸ்வரூபத்தை யார் உபதேசம் பண்ணினான்னு கேட்டா லலிதா மகா திரிபுர சுந்தரி உபதேசம் பண்ணினா. அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியோட பூர்ண பிம்பமா அம்பாள் எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கானா காஞ்சி க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறா. அதனால தான் காஞ்சிபுரத்தில் அம்பாள் அம்மாவாவும் இருக்கா, குருவாவும் இருக்கா, மகாராணியாவும் இருக்கா, எல்லா ரூபத்திலையும் காமாட்சி இருக்கா. நம்ம எப்படி அவளை பார்க்குறோமோ அந்த பாவத்தில் நமக்கு அம்பாள் காட்சி கொடுப்பா. இது சத்தியம். காஞ்சிபுரத்துக்கு போய் உங்கள் மனசில் நீங்கள் அம்பாளை என்னவா நினச்சிண்டு பார்க்குறேளோ, இதை ஏதோ நான் எனக்கு காமாட்சி பிடிக்குங்கிறதுக்காக நான் சொல்லலை, என் இஷ்ட தெய்வம் காமாட்சிங்கிறதுனால நான் சொல்லலை. இது பல பேர் சொன்ன சத்தியமான உண்மை. வடதேசத்தில் எனக்கு நிறைய ஸ்நேகிதாள் உண்டு, தேவி உபாசகால்லாம் நிறைய பேர் உண்டு. அதுலேயும் வங்காளத்தில் பார்த்தேன் அப்படின்னா முழுக்க தேவி உபாசனை தான். வங்காளம் முழுக்க, இந்த வடகிழக்கு முழுக்க, ஒடிஷா, வங்காளம், அசாம், திரிபுராலாம் பார்த்தேன்னா நிறைய தேவி பக்தாள், தேவி உபாசகாள் உண்டு. காளி கட்டத்திலே தட்சிண காளிக்கா ரொம்ப விசேஷம். கல்கத்தா காளி கேள்விப்பட்டிருப்பேள் இல்லையா. நம்ம எப்படி காமாட்சியை நம்ம இங்கே கொண்டாடுறோமோ அவளுக்கெல்லாம் கல்கத்தாவிலே காளி கட்டம் தான் விசேஷம். அங்கிருந்து வந்தவா அத்தனை பேரும் என் சொன்னது என்னென்னா, நீங்கள் காமாட்சி நீ சொல்கிறியே, எனக்கு என்னமோ கல்கத்தாவில் காளியை பார்த்தா மாதிரி தான் எனக்கு தெரியறது, எனக்கு வித்தியாசமே தெரியலையே. நமக்கு அப்படி இருக்குமோ? நம்ம இங்கே போனோன்னா அப்படியே துல்லியமாக டிஃபரன்ஸ் தெரியும். காளி கட்டத்துக்கு போனால் அப்படி நாக்க தொங்க விட்டுண்டு 4 கையிலே அப்படி அம்பாள் அந்த பத்ராத்மஜன் அப்படிங்கிற வாழையும் வெட்டில தலையையும் வராபயத்தையும் ஏந்திண்டு பரமசிவனையே சவமாக கொண்டு அவருக்கு மேலே ஏறி ஷவாரூடாம் மகாபீமாம் கோரதம்ஷ்ராம் ஹசன்முகீம் சதுர்புஜாம் கட்கமுண்ட வராபயகராம் சிவாம் முண்டமாலாதராம் தேவீம் லலஜ்ஜிஹ்வாம் திகம்பராம் ஏவம் சம்சிந்தையேத் காளீம் ஸ்மசானாலயவாசினீன் அப்படின்னு தானே அம்பாளை சொல்லியிருக்கா. அதே ரூபத்தோட சச்சிதானந்த நிர்குண சத்திய நித்திய பரபிரம்மஸ்வரூபமா அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. அவளே தான் காஞ்சிபுரத்திலே காமாட்சியா இருக்கா, அவளே தான் அகிலாண்டேஸ்வரியா இருக்கா. அப்படி அங்கேருந்து வந்தவா எல்லோரும் சொன்ன விஷயம் என்ன, எனக்கு பார்க்கறதுக்கு காளி மாதிரி தான் தெரிகிறது அப்படின்னு அவா சொன்னது. அப்படி நம்ம எந்த ரூபத்தில் அந்த பரபிரம்மத்தை பார்க்குறோமோ, ஏன்னா அந்த பரபிரம்மஸ்வரூபமாகவே அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. காஞ்சிபுரத்திலே இந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால எப்படி நாம் பார்க்கிறோமோ அந்த ரூபத்தில் அம்பாள் இருக்கா. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர
சவித்ரி, சாமுண்டே, குணினி, குஹாரினி, குஹ்யே, தசமகா வித்யைகளுடைய 10 ரூபமும் இதில் அடங்கி இருக்கு. மூக்க பஞ்சசதிக்கு சமானமான ஒரு கிரந்தமே இல்லை. ஆர்யாசதகத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணினாலே காமாட்சியை பார்த்துடலாம். பார்க்க முடியாத பிரம்மத்தை பார்த்துடலாம். எந்த பிரம்மத்தை பார்க்க முடியாதோ அந்த பிரம்மத்தை பார்க்கக்கூடியதான சக்தி அந்த ஆர்யாசதகத்தை பாராயணம் பண்ணினாலே அந்த 10 மகாவித்யா ஸ்வரூபமாக இருக்கிறவள் யாரு? காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமா, பகளா, மாதங்கி, கமலா, தசவித்யைகள் இருக்காளே அவ 10 பேருடைய ரூபம் எதுன்னா காமாட்சியோட ஸ்வரூபம்தான். அந்த காமாட்சி எப்படி இருக்கா? குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அவள் பரமசிவனுக்கும் குருவா இருக்கா. பரமசிவாம்சமாக தோன்றிய சங்கராச்சாரியாளுக்கும் குரு அவள் தான். அதனால தானே அவர் அம்பாளைத்தானே குருவா யார் மேலே நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா பகவத் பாதாள். எல்லா சுவாமி மேலேயும் பண்ணியிருக்கா. கணேசர் மேலே பண்ணியிருக்கா, ஸ்கந்தர் மேலே பண்ணியிருக்கா ஆச்சாரியாள். அது மாதிரி மகாவிஷ்ணு மேலே பண்ணியிருக்கா, பரமேஸ்வரன் மேலே பண்ணியிருக்கா, சூரியன் மேலே பண்ணியிருக்கா. ஆனால் யார் மேலே நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க அம்பாள் மேலே தான் நிறைய பண்ணியிருக்கா. அவள் அத்வைதாச்சாரியாள் தான். அத்வைத்த நிலையை அடைய முடியாதவர்களுக்காக வேண்டி, உணர முடியாதவர்களுக்காக வேண்டி சகுனோபாசனையே பிரம்மத்தை 6 ரூபமாக பிரித்து சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம்னு ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணி முதல்ல ரூபத்தோடு ஆராதனை பண்ணுங்கோ, அப்புறமா நிர்குண பிரம்மத்திலே அதுவே உங்களை கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 6 மதங்களை ஸ்தாபனம் பண்ணினா. ஆனால் அவருக்கு இஷ்டமான உபாசனை என்ன அப்படின்னா அம்பாள் உபாசனை. எப்படி சொல்கிறேள் நீங்கள்? ஆச்சாரியாளுக்கு இஷ்டமான உபாசனை அம்பாள் உபாசனை தான் அவருக்கு இஷ்டம். அவர் அம்பாளைத்தான் உபாசனை பண்ணினா. விவகாரமே அந்தர்ஷாக்தா பகிர்ஷைவா வியவஹாரோ வைஷ்ணவா. இது சம்பிரதாயம். இப்போ சங்கராச்சாரியால் அத்தனை பேரும் பார்த்தேள் அப்படின்னா அது காஞ்சிபுரத்தில் ஆகட்டும், ஸ்ருங்கேரியில் ஆகட்டும், இல்லை துவாரகா, பூரி, பதரி, எந்த சங்கராச்சாரியாளாக இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா அவள் பூஜை பண்ணுறது ஸ்ரீசக்கரத்தை தான் பூஜை பண்ணுறா இல்லையா? சந்திரமௌலீஸ்வர பூஜையில் ஸ்ரீசக்கரத்தை தானே பண்ணுறா, சுவாமி அம்பாளை தான் பண்ணுறா. ஸ்ரீசக்கர வித்யே ஸ்ரீவித்யா அவளுக்கு உண்டு. சந்நியாசி ஆனாலும் அவள் ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபிக்கணும். சாஸ்திரம் சொல்கிறது காயத்ரியை கூட அவள் விட்டுடலாம், ஆனால் ஸ்ரீவித்யை விடக்கூடாது. திரிபுரா ரகசியத்தில் இந்த வச்சனம் இருக்கு. சந்நியாசியாகப்பட்டவன் காயத்ரி மந்திரத்தை கூட விட்டுடலாம், ஸ்ரீவித்யா மந்திரத்தை விடக்கூடாது. ஸ்ரீவித்யை தான் பிரம்ம ஜானத்தை கொடுக்கும், அத்வைத ஸ்திதியை கொடுக்கும், கைவல்ய மோட்சத்தை அந்த பிரம்ம வித்யை தான் கொடுக்கிறது அப்படிங்கிறது திரிபுரா ரகசியத்தினுடைய மகாத்மிய காண்டத்திலே ஹயக்ரீவ மகாவிஷ்ணு அகஸ்தியருக்கு உபதேசம் செய்ததான விஷயம் இது. அப்படி எல்லா மட்டங்கள்லையுமே நீங்கள் சங்கர மட்டம்னே கிடையாது, நமக்கு சங்கர மட்டம் மாத்திரம்தான் தெரியறது. அதுபோல கௌடபாதருக்கு மட்டம் உண்டு. சங்கராச்சாரியாளுக்கு பரமகுருவா விளங்கக்கூடிய கௌடபாதருடைய மட்டம் அந்த கோவால பார்த்தேன்னா அவள் கோவான்னா நமக்கு என்ன தோணுறது? கேளிக்கை பூமி மாதிரி நமக்கு. அப்படி இல்லவே இல்லை. கோவா முழுக்க அத்தனை சக்தி பீட்டங்கள் இருக்குங்க. அத்தனை சக்தி பீட்டங்கள் இருக்குது, அத்தனை மட்டங்கள் இருக்குது, அத்தனை பரமேஸ்வரனுக்கு சந்நிதி இருக்குது. அதெல்லாம் ஒன்னொன்னையும் நம்ம அந்த க்ஷேத்திரங்களில் எல்லாம் தேடி போய் நம்ம தரிசனம். நான் தேடி போனேன், அதனால சொல்கிறேன், நான் பார்த்ததை சொல்கிறேன். ஏன்னா நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போனோம். இந்த மாதிரி டூர் ஆக்ஷன் போயின்னு இருக்கோம். முக்கியமாக அம்பாளுடைய க்ஷேத்திரங்களுக்கு, சக்தி பீட்டங்களுக்கு, வெளியில் தெரியாத இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு, ஒடிஷாவில் இருக்கிற ரகசியமான க்ஷேத்திரங்கள், புவனேஸ்வரத்தை சுற்றி இருக்கிற அஷ்டசக்தி பீட்டங்கள் எல்லாம் நிறைய அந்த மாதிரி அம்பாளை நோக்கி எங்கெல்லாம் அம்பாள் இருக்காளோ அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறோம். அதுக்காக வேண்டி நாங்கள் கோவா, உத்தர கர்நாடகா அண்ட் கோவாவில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு போனால் அத்தனை தேவி க்ஷேத்திரங்கள். ஷிரோடாவிலே காமாட்சியோட சந்நிதி, மகாலசா நாராயணி, சண்டிகா மகாலட்சுமி, சாந்த துர்கா பரமேஸ்வரி, நவதுர்கா பரமேஸ்வரி, காத்யாயனி துர்கா பரமேஸ்வரி, எத்தனை எத்தனை க்ஷேத்திரங்கள், சுவாமியினுடைய க்ஷேத்திரங்கள். அத்தனை இடங்கள்லையும் பூஜைகள் நடக்கிறது. இங்கே விட அங்கே இன்னும் ஸ்ரத்தையாக கலந்துக்கிறா. என்ன பார்த்தேன்னா
அந்த க்ஷேத்திரங்கள் அத்தனை ஸ்ரத்தையா வந்து சாயங்கால வேளையிலே நாள் தவறாத பஜன். யாரான் நம்புவாடா கோவால இப்படி நடக்கிறது அப்படின்னா? ஏதோ ஒரு மூலையில் மாத்திரம்தான் அந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே தவிர அவ்வளவு ஆச்சாரமாக அத்தனை விசேஷமாக அந்த க்ஷேத்திரங்களிலே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் ஆராதனா கிரமங்கள் நடக்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு சித்த பீட்டம் அந்த க்ஷேத்திரங்களில். காஞ்சிபுரத்திலேருந்து காமாட்சி அங்கே போயிருக்கா. ஸ்கந்த புராணத்தில் சஹ்யாத்ரி காண்டத்திலே காமாட்சி மகாத்மியத்திலே ஒரு பக்தனுக்காக அக்னிமுகன் அப்படிங்கிற பிராமணனுக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக பைரவரோட காஞ்சிபுரத்திலிருந்து கைவல்யபுரம்னு பேர், கோவா கோமந்தக க்ஷேத்திரம் கைவல்யபுரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு போனா. காஞ்சிபுரத்திலேருந்து அவன் எங்கே போனாலும் அந்த க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு காமாட்சிக்கு ஒரு கோவில் இருக்கு. ராஜேஸ்வரர் சுவாமி பேரு, அம்பாளுக்கு காமாட்சி. ராஜேஸ்வரர் ராகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவா. ராகேஸ்வரர் சகித காமாட்சி அந்த க்ஷேத்திரத்தில். அப்படி அந்த பரதேவதையனுடையதான உபாசனை அவர் சச்சிதானந்த ரூபிணியாக காஞ்சி க்ஷேத்திரத்தில் 2 கால இறுக்கி மடிச்சுண்டு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணியாக குருமூர்த்தியாக இந்த குரு பூர்ணிமையிலே குருக்கெல்லாம் குரு யாருன்னா காமாட்சி குருமூர்த்தியாக தான் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. யோகத்திலே மகாயோகினியாக மகாராஜராஜேஸ்வரியாக ராஜ்ய பரிபாலனத்திலே குருமண்டலத்திலே ஆதி குருமூர்த்தியாக தாயாரிடத்திலே ஸ்ரீமாதாவாக, தாயாருக்கெல்லாம் தாயார். ஏன்னா வாக்தேவதைகள் வெறுமனை எடுத்த உடனே வெறுமனை அம்மானு சொல்லிடலை இல்லையா? வாக்தேவதைகள் என்ன சொன்னா? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு தானே சொல்ற. அப்படி தாயாருக்கெல்லாம் தாயாராக எந்த ரூபத்திலே நம்ம அம்பாளை பார்த்தாலும் அந்த ரூபத்திலே அந்த பரதேவதையானவள் அந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறா. அப்படி அவள் பரமசிவனுக்கும் குருவா இருக்கா, பரமசிவனுக்கும் ஆதாரமா இருக்கா. அதைத்தான் சொல்றா சிவசக்தியா யுக்தோ. பரமசிவனே பண்ணினது இல்லையா, ஆச்சாரியால் பண்ணினது இல்லை, பரமேஸ்வரனே பண்ணினது. சாட்சாத் சாம்ப பரமேஸ்வர மூர்த்தி அம்பாள் மேல 100 கிரந்தத்தை 100 ஸ்லோகத்தை பண்ணினார். அதற்கு ஆனந்த லஹரி அப்படின்னு பேரு. அதைத்தான் நந்திகேஷர் பிடுங்கின்றதுனால பாதி பேடுத்து நமக்கு. முழுக்க முழுக்க ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள் நிரம்பி விளங்கக்கூடியதான ஒரு மகா கிரந்தம். முதல் 41 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக தான் இருக்கும். அதனுடைய தத்துவங்களை நம்ம பிரித்து படித்து உணர்ந்து அதற்கு அத்தனை, அதாவது இந்த பாரதத்திலே எந்த கிரந்தத்துக்கு நிறைய பாஷ்யம் இருக்குன்னு கேட்டேன்னா பகவத்கீதைக்கு கூட கிடையாது, சௌந்தரிய லஹரிக்கு தான் இருக்கு. எத்தனை மகான்கள் பாஷ்யம் பண்ணிருக்கா? கிட்டத்தட்ட 40 மகான்களுக்கு மேலே விவிதமான தேசத்தை சேர்ந்தவா, ஒரு இடத்திலே இருக்கிறவா மாத்திரமில்லை, பாரதத்திலே விளங்கக்கூடிய பல்வேறு க்ஷேத்திரங்களிலே பல்வேறு மகான்கள் பல்வேறு உபாசகர்கள் அவரவர்கள் சம்பிரதாயத்தை அனுசரித்து சௌந்தரிய லஹரிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் அந்த சௌந்தரிய லஹரி. அப்படி அதை பண்ணினது யாருன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அத்தனை பேரும் ஒப்புத்துண்டா. ஏன்னா ஒரு பாஷ்யம் பண்ணினா அப்படின்னா ஒரே மாதிரி தான் எல்லோரும் அர்த்தம் பண்ணுவான்னு நம்ம சொல்ல முடியாது. பகவத்கீதைக்கே அத்வைத பரமா நமக்கு பாஷ்யம் உண்டு, அது மாதிரி விசிஷ்டாத்வைத பரமா பாஷ்யம் உண்டு, துவைத பரமா பாஷ்யம் உண்டு. அவாவா சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லி இருக்காளோ அதன் பிரகாரம் அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணுறா இல்லையா? அப்படி சௌந்தரிய லஹரியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் ஒப்புத்துக்கிற விஷயம் என்னன்னு கேட்டேன்னா 41 ஸ்லோகத்தை பரமேஸ்வரன் பண்ணினார், 52லிருந்து 100 பரியந்தம் ஆச்சாரியால் பண்ணினான்னு ஒருத்தர் மாத்திரம் ஒத்துக்கலே. மீதி இருக்கிறவா அத்தனை பேரும் இதை ஒத்துக்கிறா. ஏன் ஒருத்தர் மாத்திரம் ஒப்புத்துக்கலேன்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா, இது பரமசிவனும் பண்ணலே ஆச்சாரியாலும் பண்ணலே, இது சாட்சாத் லலிதாம்பிகையினுடைய 32 பல்லில் இருந்து உற்பத்தியாகி வந்ததுங்கிற. எப்பேற்பட்ட கிரந்தம் பாருங்கோ. சுத்த வித்யாங்குர ஆகார த்வஜ பங்கி த்வயோஜ்வலா சொல்றோம் இல்லையா? சுத்த வித்யையே முளைத்தால் போன்ற 32 பற்களை கொண்டவள். அந்த சுத்த வித்யினுடைய ஸ்வரூபம்தான் சௌந்தரிய லஹரி. எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு அம்பாளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன, அவள் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டா.
குஹ்யான்னு அவளை சொல்கிறோம். அதனால தான் ரொம்ப ரகசியமானவள், குஹ்யமானவள். அம்பாளை போய் நம்ம தேடி தேடித்தான் கண்டுபிடிக்கணும், தேடி தேடித்தான் பிரயத்தனப்பட்டுத்தான் அம்பாளை தெரிஞ்சுக்க முடியும். தேவியோட ஸ்வரூபத்தை பிரயத்தனப்பட்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி அவர் மாத்திரம் இது லலிதா திரிபுர சுந்தரியினுடைய 32 பற்களிலே தோன்றி பரமேஸ்வரனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அதன் பிறகு பரமேஸ்வரன் கைலாச க்ஷேத்திரத்தில் ஒரு சுவரில் எழுதி வச்சிருந்தாராம் கைலாசத்தில். அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, ஆச்சாரியால் கைலாச க்ஷேத்திரத்துக்கு வர நிறைய அபிப்பிராய பேதங்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கா. அப்போது ஆச்சாரியால் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது இந்த ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது அது என்ன ஆறுதுன்னு கேட்டால், முதல்ல இருந்து படிச்சுட்டு வரார், அது அடியிலிருந்து மறைஞ்சுண்டே வந்தது அப்படிங்கிறார். முதல்ல படிச்சுட்டு வரார், முதல் ஸ்லோகத்திலிருந்து படிச்சுட்டு வரார், அடியிலிருந்து மறைஞ்சுண்டு வந்தது. 41 கிட்ட வரும்பொழுது 42 வரைக்கும் அழிஞ்சு போயிடுது. ஆச்சாரியாளுக்கு மனசிலே துக்கம். அடாடா, இப்பேற்பட்ட ஸ்ரீவித்யா பொக்கிஷமா பரமேஸ்வரனாலேயே பண்ணப்பட்ட இந்த கிரந்தம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கலையேன்னு துக்கத்தில் இருக்கும் பொழுது அசரீரிய கேட்டுதான் சங்கரா, 42லிருந்து 100 பரியந்தம் இருக்கப்பட்ட விஷயங்கள் பூலோகத்திலே விளங்கக்கூடிய மனுஷாளுக்கானது இல்லை. ஏன்னா ஸ்ரீவித்யைங்கிறது மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லே, தேவர்களும் ஸ்ரீவித்யோபாசகா தான். மனுஷந்திர குபேரஸ்ச லோபாமுத்ராஸ்ச மன்மதः அகஸ்திரக்னி சூரியஸ்ச இந்திரஹா ஸ்கந்தஹா சிவஸ்ததா क्रोधभट्टारका தேவோ द्वादशामी உபாசகாः. இல்லையா? 12 ஸ்ரீவித்யோபாசகா. ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர், தங்கோன், போதிரு, பிரமன், புராரி, முராரி, பொதியமுனி, காதி, பொறுபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இவா 12 பேரை அபிராமி பட்டர் சொல்கிற இந்த 12 பேர் ஸ்ரீவித்யோபாசகா தானே. தந்திர சாஸ்திரங்களில் மனுஷந்திர குபேரஸ்சன்னு சொல்லியிருக்கா, மகேஷ மாதவ விதாத்ருன்னு ஒரு பேதம் இருக்குது. அதை அனுசரித்து தான் நமக்கு அபிராமி பட்டரங்கே அபிராம சுந்தரியே திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய பூர்ண பிம்பமாக பிரகாசிக்கக்கூடிய அபிராமியை இவா 12 பேர் உபாசனை பண்ணியிருக்கா. அபிராமியை பிரத்யக்ஷமாக பார்த்தவராச்சே அபிராமி பட்டர் இல்லையா? அப்படி அந்த பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட அந்த அம்பாள் பரமசிவனுக்கும் அவள் தான் ஆதாரமாக இருக்கா. அவள் இருக்கிற பரியந்தந்தான் பரமசிவனோட சேர்ந்து இருக்கிற பரியந்தான் பரமேஸ்வரனால சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் எனும்படியான பஞ்சகிருத்தியங்களை செய்ய முடியும். சிதம்பர க்ஷேத்திரத்திலே ஆனந்த நடராஜமூர்த்தி, நடராஜராஜமூர்த்தி, மகாராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா, ஒரு பாதத்தை ஊனி இன்னொரு பாதத்தை தூக்கின்னு இருக்கார், இடது பாதத்தை தூக்கின்னு இருக்கார், குஞ்சித பாதம் அப்படின்னு அதற்குத்தான் பேர். தக்ஷ பாதத்தை கீழே ஊனிண்டு குஞ்சித பாதத்தை தூக்கின்னு இருக்கார். அந்த கை பார்த்தேன் அப்படின்னா இப்படி இருக்கிற கை குஞ்சித பாதத்தை காட்டும். இப்படி இருக்கிற கை, இப்படி ஒரு கை இருக்கும், இப்படி ஒரு கை இருக்கும். கீழ் கை குஞ்சித பாதத்தை காட்டுறது அம்பாளை சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். இடது பாதம் யாருக்குரியது? அம்பாளுக்குரியது. எப்படி சரணாகதி பண்ணணும்னு கேட்டா, அந்தர்முக சமாராத்யா, உள்ளுக்குள்ள சரணாகதி பண்ணு. நடராஜருடைய ஸ்வரூபத்திலே நிறைய ரகசியங்கள் உண்டு. அந்தர்முக சமாராத்யாயை நமஹா, பகிர்முக சுதுர்லபாயை நமஹா. உள்ளுக்குள்ள அம்பாளை சரணாகதி பண்ணு, திரிபுரா பரமேஸ்வரிய சரணாகதி பண்ணுங்கிறதான் காட்டுறார். அபயஹஸ்தம் கொடுத்து நான் இருக்கேன், தேவிய சரணாகதி பண்ணு. தேவிய சரணாகதி பண்ணினாக்க போகஸ்ச மோக்ஷஸ்ச கரஸ்த ஏவ, போகம் மோக்ஷம் அத்தனையும் கிடைக்கும். வேற மற்ற மார்க்கங்களில் எல்லாம் போகம் இருந்ததுன்னா மோட்சம் கிடையாது, மோட்சம் இருந்ததுன்னா போகம் கிடையாது. ஸ்ரீ சுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோக்ஷஸ்ச கரஸ்த ஏவ. லலிதா மகா திரிபுர சுந்தரியின் சரணாகதி பண்ணினாத்தான் லோகத்தில் எல்லா சௌபாகியங்களோடையும் வாழ முடியும். இன்னொரு ஜென்மா இல்லாததான கைவல்ய மோக்ஷமும் அவளுக்குத்தான் உண்டு.
அப்படி அந்த பரமேஸ்வரன் பஞ்ச கிருத்தியத்தை செய்யறாரு. அவர் எப்படி செய்யறார்? பரமேஸ்வரன் பஞ்சகிருத்திய தாண்டவத்தை செய்யறார். ஆனந்த நடராஜ மூர்த்தியா இருக்கார். அதெல்லாம் சரி, எப்படி செய்யறார்னா சிவகாம சுந்தரியான ஜெகன்மாதாவானவள் அவரோடு இணை பிரியாமல் பாகம் பிரியாமல், என்ன அம்பாளுக்கே பாகம் பிரியாள்னு பேருண்டு, கேள்விப்பட்டிருக்கேள் இல்லையா? பாகம் பிரியா பராபரை போற்றி. எந்த க்ஷேத்திரத்திலேன்னு கேட்டேன்னா திருவெற்றியூர்னு ஒரு ஊர் உண்டு. இங்கே திருவொற்றியூர் மாதிரி ராமநாதபுரத்தில் திருவெற்றியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே பாகம் பிரியாள், பரமேஸ்வரன் பாகத்தை விட்டு பிரியாதவள். ரெண்டுமே ஸ்ரீவித்யா க்ஷேத்திரம்தான். அது திருவெற்றியூராக இருந்தாலும் சரி, திருவொற்றியூராக இருந்தாலும் சரி. திருவொற்றியூரிலே விளங்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரியை விட வடிவுடையம்மன்னு நாம் சொல்கிறோம். அந்த க்ஷேத்திரத்தை விட சாநித்தியம் மிகுந்த க்ஷேத்திரமானது பிருத்வியில் கிடையாது. திருவொற்றியூரை விட சாநித்தியத்தோடு விளங்கக்கூடிய க்ஷேத்திரமானது இல்லை. அதே போலத்தான் திருவெற்றியூரிலே பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் முதற்கொண்ட வியாதிகள் கூட அந்த க்ஷேத்திரத்திலே போய், ஏன்னா பகவானுக்கே மகாவிஷ்ணுவிற்கே அந்த புற்றுநோய் வந்து தான் அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுறது. அந்த நோயை தீர்த்த க்ஷேத்திரம் திருவெற்றியூர். அதனால தான் அங்கே புத்துமன்ன பிரசாதமாக கொடுப்பா. அம்பாளுடைய சந்நிதியிலே திருவெற்றியூரிலே பாகம்பிரியாளுடைய சந்நிதியிலே அந்த புற்றுநோய் தீரத்துக்காக அந்த புற்றுமண்ணை வாங்கி அந்த புற்றுமண்ணை உள்ளுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நெத்தியில் இட்டுண்டு வந்தால் தீராத நோய் தீரக்கூடிய அதிசயமானது இன்னிக்கும் நடக்கிறது. அப்பேற்பட்ட மூர்த்தி அந்த க்ஷேத்திரத்திலே. அப்படி அவரை விட்டு இணை பிரியாமல் பாகம் பிரியாளாக பாகம் பிரியா பராபரையாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினாலே தான் இந்த பரமேஸ்வரன் என்ன செய்கிறார்? பஞ்ச கிருத்தியங்களையுமே செய்கிறார். அப்படி அந்த அம்பாள் பரமசிவனோடு அப்படி சேராத போனா என்ன? ஷவாரூடாம் அப்படிங்கிறோமே அம்பாளை, ஷவத்தின் மீது விளங்குறவள். அந்த ஷவம் பரமசிவனுடைய ஸ்வரூபம் தானே. இவள் தான் ஜீவசக்தியாக இருக்கா. சுவாமிக்குள்ளிருந்து இயங்கக்கூடிய ஜீவசக்தியாக அவரை இயக்குவிக்கக்கூடியவளாக இருக்கப்பட்டவள் யாருன்னா அம்பாள் தான் இருக்கா. அப்படி அவளுடைய சக்தியானது அவரோடு சேர்ந்து இயங்காத போச்சு அப்படின்னா இந்த ஸ்பந்தம்னா அசைவு, அண்ணண்ட இன்னண்ட அவரால் அசையறதுக்கும் முடியாது. சுவாமியால அண்ணண்ட இன்னண்ட அசையறதுக்கு கூட முடியாதுன்னு. இப்போ நீங்கள் சிவஹா அப்படின்னு சொல்கிறேன், என்ன சச்சிதானந்த பிரம்மம் பரமேஸ்வரன் தான், அவருக்கு மேலே வேற ஸ்வரூபம் இல்லை. பிரம்மம் தன்னை பிரம்மம்னு உணரணும்னாலும் பிரம்ம சக்தியினாலே தான் முடியும். அந்த சக்தியை தான் அம்பாள்னு சொல்கிறோம். அவள் இல்லைன்னா தன்னை பிரம்மம்னு பிரம்மத்துக்கே தெரியாது. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம், ரொம்ப விஸ்தாரமாக நான் சொல்லலை. அப்போது இந்த சிவஹான்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, சுவாமியோட நாமாவை சிவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். அந்த ஷகாரமும் ஈகாரமும் சேர்ந்தா ஷீன்னு வருது. ஈகாரத்தை எடுத்துட்டு சொல்லுங்க, என்ன வரும்? ஷவம் இல்லையா? அந்த ஈகாரம் இல்லைன்னா அந்த ஈ அப்படிங்கிற அக்ஷரமானது துவனிக்கலே, அதை சேர்க்கலே அப்படின்னா என்ன வரும்னு கேட்டா ஷவஹா இல்லைன்னா சிவஹா. அந்த ஈ அப்படிங்கிறது தான் அம்பாளுடைய ஸ்வரூபம்ங்கிறது ஸ்ரீவித்யிலே மகா காமகலா ஸ்வரூபம்னு சொல்லுவா அந்த விஷயத்தை. அந்த காமகலையினுடைய தத்துவந்தான் இந்த முதல் ஸ்லோகத்திலே விளங்குறது. கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே பாஷ்யம் பண்ண முடியும். இந்த சிவசக்தியாங்கிற ஸ்லோகத்துக்கு மாத்திரம் 2.5 மணி நேரத்துக்கு மேல் அர்த்தம் சொல்ல முடியும். அத்தனை விஷயங்கள் பூர்ணமாக இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அவள்தான் ஜீவனாக பராசக்தியாக பரமசிவனோடே சேர்ந்து அவரை இயக்குவிக்கக்கூடியவளாக இருக்கா. அந்த காமகலா ஸ்வரூபம்தான் திருவாரூர் க்ஷேத்திரத்திலே கமலாம்பா அப்படிங்கிற நாமத்தோட கூட இருக்கு. அதைத்தான் திருவாரூரிலே தேவியினுடைய ரூபத்தை சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டுண்டு பிரம்ம வித்யா ஸ்வரூபினியாக. ஏன்னா வேறு எந்த க்ஷேத்திரத்துலையுமே அம்பாள் ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டுருக்கும்படியான சந்நிதியே கிடையாது.
இந்த பாரதத்தில் எத்தனையோ தேவி க்ஷேத்திரங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்குது. எந்த க்ஷேத்திரத்திற்கு நீங்கள் போனாலும் அம்பிகையானவள் ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டுருக்கும்படியா தரிசனம் பண்ணவே முடியாது. காஞ்சிபுரத்தில் எப்படி அம்பாள் மகா யோகினியாக இருக்காளோ அதுபோல திருவாரூரிலேயும் மகா யோகினியாக யோகராஜேஸ்வரியாக இருக்கா. அவள் தான் காமகலேஸ்வரி, அவள் தான் பரமசிவனுக்கும் ஜீவனானவள். தவ ஜனனி தாட்டங்க மகிமா அப்படிங்கிறோம். சௌமாங்கல்ய மகாசூத்ர மகாத்மிய ஸ்திர சங்கராம். இது ஒரு தேவி தியானம். தட்சிணாமூர்த்தி பண்ணின தியானம் இது. தேவி வைபவாஸ்வரிய ஸ்தோத்திரம் அப்படின்னு உண்டு. தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரனே பண்ணினது. அதிலே அவரே சொல்றார் அம்பாள, சௌமாங்கல்ய மகாசூத்ர மகாத்மிய ஸ்திர சங்கராம். உன்னுடைய சௌமாங்கல்ய மகாசூத்ரத்தினுடைய பலத்தினாலே பரமசிவனை ஸ்திரமாய் செய்தவள். எத்தனையோ விஷயங்கள். அப்பேற்பட்ட அந்த தேவி பரமசிவனுக்கு ஜீவனா இருக்கா. அவள் இல்லைன்னா அவளால் பரமசிவனால் அண்ணண்ட இன்னண்ட அசைவதற்கும் இயலாது, அசைவதற்கும் முடியாது. அப்பேற்பட்ட தாயே, உன்னை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் கூட நமஸ்காரமே பண்ண வேண்டாம், பண்ணணும்னு மனசில் எண்ணம் தோணணும் இல்லையா? அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கணும், தேவியோட பராக்கிரமத்தை உணர வேண்டும், அம்பாளுக்கு மேலே பரபிரம்மம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் மனசிலே தோணறதுக்கு கூட ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணினவாளால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அவளை யார் நமஸ்காரம் பண்ணுறான்னு கேட்டா, பிரம்மா அம்பாளுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். மகாவிஷ்ணு தேவியின் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். சம்ஹார ருத்ரமூர்த்தி காலாக்னி ருத்ரன் அப்படின்னு பேர். அந்த காலாக்னி ருத்ரமூர்த்தி தேவியின் பாதார விந்தத்துக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். அம்மா அப்படி ஹரிஹர விரிஞ்சாதி பிரபிஹி, அவா முதற்கொண்டு, அவா 3 பேர் மாத்திரம் இல்லை, அவா முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் அத்தான பேரும் என்ன பண்றான், பரதேவதையனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணிண்டே இருக்கா. அப்படிப்பட்டதான தாயே, உன்னை வணங்குவதற்கு பரமேஸ்வரனும் உன்னைத்தான் நமஸ்காரம் பண்றார். லோகத்திலே விளங்கக்கூடிய நாமலும் அந்த அம்பாளைத்தான் நமஸ்காரம் பண்றோம். அப்படின்னா நாம் எத்தனை பாக்கியம் பண்ணியிருந்தா அந்த பரதேவதையினுடையதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு சித்திக்கும். அவளை நமஸ்காரம் பண்ணணும்னு நமக்கு தோணும். அவள் ஸ்வரூபத்தை சிந்திக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா எல்லோராலையும் அம்பாள் கிட்ட வந்துட முடியாது, எல்லோராலையும் அம்பிகையை பற்றி நினைக்க முடியாது. ஸ்ரீ வித்யோபாசனையே விடுங்கோ, வித்யோபாசனைக்கே வேண்டாம். ஸ்ரீ வித்யோபாசனைங்கிறது வேற, அம்பாளை பற்றி நினைக்கிறதுக்கே சொல்கிறேன். எல்லா தெய்வங்களும் அம்பாளைத்தான் சரணாகதி பண்ணியிருக்கா. ரிஷி கூட்டங்கள் அத்தனை பேரும் பரதேவதையத்தான் சரணாகதி பண்ணியிருக்கா. சித்தர்கள் எல்லாம் எந்த சித்தரை எடுத்துட்டாலும் அவளுக்கு அஷ்டமா சித்தி எப்படி வந்ததுன்னு கேட்டால் வாலை பாலா திரிபுர சுந்தரியோட உபாசனை தான். வாலையத்தான் சரணாகதி பண்ணினே, வாலையத்தான் சரணாகதி பண்ணே, யாரை கேட்டாலும் அதை தான் சொல்லுவா. அது கொங்கண சித்தராகட்டும், இல்லை அழுகுணி சித்தராகட்டும், எந்த சித்தர்களுடைய நூலை எடுத்து பார்த்தாலும் அவள் அம்பாளை உபாசனை பண்ணினவாளாத்தான் இருப்பா. அப்படி யாரா இருந்தாலுமே அம்பாளைத்தான் உபாசனை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட பராசக்தியை நாம சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணாதவாளால் எப்படி முடியும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் அந்த ஸ்லோகத்தில். எப்படிம்மா முடியும்? அம்பாளை பார்த்து கேட்குறார், எப்படி முடியும்? இந்த சௌந்தரிய லகரி டைரக்டா அம்பாள் கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் அந்த கிரந்தமே இருக்கு. ஏதோ தேர்ட் பர்சனை ஸ்துதிக்கிற மாதிரி கிடையாது. துவதன்யபானிபியாம பயவரதோ தெய்வதகனா துவம் ஏகா. நம்ம அம்பாள்கிட்ட பேசுறோம். இந்த சௌந்தரிய லகரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது ஏதோ அம்பாள் கிட்ட ஏதோ அவள் பெருமையை மாத்திரம் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்துதி மாறியோ அந்த மாதிரியோ இல்லாம இது முழுக்க அப்படியே அம்பாள் கிட்ட
பேசுறா மாதிரியே பரதேவதை கிட்ட அம்பாள் கிட்ட டைரக்டா துவம் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றது. நீ, உன்னை, உன்னுடைய த்வதன்யக பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனஹா. எப்பேற்பட்ட ஸ்லோகம் அது! அம்பாளை உணர்றதுக்கு இந்த ஒரு ஸ்லோகமே போரும். சௌந்தர்யலகரி 100 ஸ்லோகத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை அபியாசம் பண்ணிண்டு வந்தாலே பரதேவதையனுடைய சாட்சாத்காரம் நமக்கு ஏற்பட்டுடும். இதில் சந்தேகமே இல்லை. த்வதன்யக பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனஹ த்வமேகா நைவாசி பிரகடித வரா பீத்யபினயா. அபிநயா, அபிநயா, அதாவது சொல்றார் அபிநயம்னா என்ன? அந்த அபிநயம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியால். பரமேஸ்வரனே இருக்கட்டுமே, இந்த அபிநயா, அபிநயம் அப்படின்னா பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுறா இல்லையா, நிருத்தியம் பண்ணும் பொழுது அபிநயம் பிடிக்கிறது. அபிநயம் பிடிக்கிறது ரியலாகுமா? ஆகாது. அது நமக்கு காட்டுறதுக்காக வேண்டி அசுரனை சம்ஹாரம் பண்ணுற மாதிரியோ, சிம்ஹம் துரத்துறா மாதிரியோ, புலி துரத்துறா மாதிரியோ விவிதமாக அபிநயங்களை நிருத்தியம் பண்ணக்கூடியதான ஸ்திரீகளோ புருஷாலோ அபிநயத்தை பண்றா. அது போல அம்மா உன்னை தவிர மற்ற தேவதைகள் எல்லாம் இருக்காளே, இப்படி வராபயத்தை அபிநயந்தாம்மா பண்றா. அம்பாளை பார்த்து சொல்ற, நீ ஒருத்தி மாத்திரம்தான் வராபயத்தை பிரகடனமே பண்ணறது கிடையாது. துவமேகா நைவாசி, நீ ஒருத்தி மட்டும் அபிநயம் பண்ணறது இல்லை. காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா வராபயம் இல்லை. பாஷம் அங்குஷம் கரும்புவில் புஷ்பபானம், 4 கையிலேயே 4 ஆயுதம். அம்பாளுடைய ரூபங்களிலே உச்சமா விளங்கக்கூடிய ரூபம் இந்த ஸ்வரூபம் தான். ராஜராஜேஸ்வரின்னு ரூபம், லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறோம். உனக்கு வராபயம் இல்லையே. எல்லா தேவதைகளுக்கும் வராபயம் இருக்கே, உனக்கு வராபயம் இல்லையே. அவள்லாம் அபிநயம் பண்ணின்னு இருக்காளே, நீ அபிநயம் பண்ணலையே, பிரகடனம் பண்ணலையே, நீ காட்டலையே. அப்படின்னா நீ அபயம் கொடுக்க மாட்டியா? மாயவரத்திலே மயிலாடுதுறையில் எங்கூர் அபயப்பிரதாம்பிகான்னே பேர் அம்பாளுக்கு. மயிலாப்பூர்லேயே அபயாம்பா இருக்காளே வீரபத்ரர் கோவில்ல இல்லையா? அபயாம்பிகை, அபயப்பிரதாம்பிகைன்னு ஆமவே அபயப்பிரதாம்பிகைன்னு இருக்கே. அப்போ அந்த அம்பாள் அபயம் கொடுக்க மாட்டாளா? வராபயத்தை பிரகடனம் பண்ணாமையே இருக்காளே, வராபயம் கொடுக்க மாட்டாளான்னு கேட்டா இல்லே. அம்பாள் வராபயத்தை கையாலே பிரகடனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கையால காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணௌ. அம்மா, மற்ற தேவதைகள்லாம் வராபயத்தை காண்பிக்கிற அந்தந்த தேவதைகளுடைய பக்தர்கள் அந்தந்த தேவர்களை சரணாகதி பண்ணி அவளுக்கு வேண்டிய வரத்தை பெறுகிறார்கள். அதுவும் கூட அந்த தேவதைகள் எல்லோரும் உன்னை நமஸ்காரம் பண்ணி உன்னுடைய கருணா கடாட்சத்தினால்தான் தங்கள் பக்தர்களுக்கு அனுகிரகத்தை செய்யறா. அப்படியேதான் லக்ஷ்மிதரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். நானா சொல்லல இந்த விஷயங்களை எல்லாம். லக்ஷ்மிதரருடைய பாஷ்யம், கைவல்யாஸ்ரமருடைய பாஷ்யம் சொல்றா. மற்ற தேவாள்லாம் வராபயம் காண்பிக்கிறாளே, அவ எல்லோரும் அம்மா உன்னை நமஸ்காரம் பண்ணி உன்னுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே தான் தங்கள் பக்தர்களுக்கு அவாவா அனுகிரகத்தை செய்யற. ஆனால் நீயோ தாயே, நீ கையால வராபயத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லையே. உன்னுடைய பக்தன் எதை கேட்டாலும் உன்னுடைய பாதார விந்தமே, உன்னுடைய ஸ்ரீபாதம் இருக்கு, அந்த ஸ்ரீபாதார விந்தமே கேட்டதை விடவும் அதிகமாக கொடுக்க கூடியது. பயத்திலிருந்து காப்பாத்துறதுக்கும் என்ன, அம்பாள் மாத்திரம் நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அம்மா தானே கேட்டதை விடவும் ஜாஸ்தியா கொடுப்போம் இல்லையா? நீ பயத்தை போக்குறதுக்கும் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கும் ஜெகன்மாதாவான தாயே உன் பாதார விந்தத்தினாலேயே நீ கொடுத்துடுறியே. நீ கையால வராபயத்தை பிரகடனம் பண்ண வேண்டிய
அவசியமானது கிடையாது. வரமும் அபயமும் வானவர் தங்கள் கரமுத்திரை கொண்டு காட்டுவர் அன்றியே, சரணங்களால் அவை தந்தருள் உந்தன் கருணைக்கு ஈடுண்டோ காஞ்சி காமாட்சியே. அப்படின்னு அந்த பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை நமக்கு அப்பேற்பட்ட நிர்வியாஜமான கருணாமூர்த்தி சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபினியா ஜெகன்மாதா வானவள் அதி விசேஷமான ஒரு வைபவத்தோடே பிரகாசிக்கிறா. அவள் பாதத்தூளி மயமாக விளங்கக்கூடியதுதான் இந்த பிரம்மாண்டம். அடுத்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணலான்னு பார்த்தா நேரம் இல்லை. என்ன, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ரொம்ப சுருக்கமாக தான் வியாக்கியானமே பண்ணுறேன், விஸ்தாரமாக பண்ணலை. விஸ்தாரமாக பண்ணினோம் அப்படின்னு அத்தனை தத்துவங்கள் அதில் அடங்கி இருக்கு. தனியாம்சும் பாம்சும் தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சிறு சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிர் கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரஹா சம்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோத் தூலன விதிம். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது, அப்பேற்பட்ட ஸ்லோகம். அம்மா, உனக்கு மேலே இந்த லோகத்திலே வேற ஒன்று உண்டா? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். உன் பாதத்திலே ஒட்டின் இருக்கே தூசு. அம்பாளை பார்த்து கேட்குறார், தவ சரண பங்கேருக பவம், உன் பாத தாமரையில் மகரந்தம் மாதிரி தூசுகள் ஒட்டின் இருக்கே. அதை பிரம்மா அநேக வருஷ காலம் தபசு பண்ணி, என்ன ஒரு கலரில் மாத்திரம் தூசு ஒட்டிக்கலை, 3 கலரில் ஒட்டின் இருக்கு அம்பாள் பாதத்தில் தூசு. வெள்ளை, சிகப்பு, பிங்க். அந்த பிங்க்கு வெள்ளையும் ஷேப்பு சேர்ந்தாவறது கூட இது பிங்க் கலர் இல்லையா, பாட்டல வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற தூசு சத்வகுணமயமான தூசு. சிகப்பு நிறத்திலே விளங்கக்கூடியது ரஜோகுணமயமான தூசு. அந்த ரெண்டுமே சேர்ந்த மிக்சர், மிஸ்ரம் அப்படிங்கிறோம். அதைத்தான் மிக்சர் அப்படிங்கிறோம். அந்த மிஸ்ரமயமான தூசு அந்த பிங்க் கலர்ல இருக்கு. எல்லாம் அம்பாளுடைய இடது பாதத்திலே ஷேப்பு கலர் தூசு, வலது பாதத்திலே வெளுப்பு கலர் தூசு. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாளோ இல்லையோ, அப்போ ரெண்டுமே கலந்த தூசு இருக்கு. கோட்டிக்கணக்கான வருஷம் தபசு பண்ணி பிரம்மதேவர் பிரசாதமாக அம்பாள் கிட்ட இருந்து என்ன பெற்றார்? ரஜோகுணமயமாக விளங்கக்கூடிய தூசை பெற்றார். தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சிர் சஞ்சின்வன்னு விரச்சயத்தி லோகான விகலம். அந்த தூசை வச்சுண்டு 14 உலகங்களையும் பிரம்மதேவர் உண்டு பண்ணினார். எப்படி பண்ணினார்? அந்த தூசை. இப்போ இந்த பிரம்மாண்டம் எல்லாம் என்னன்னா அம்பாள் பாதத்திலே, அதுவும் தனியாம்சம் பாம்சும், உன் தூசுலையும் உன் பாதத்திலே ஒட்டின் இருக்கிற தூசுலையும் தூசுன்னா நம்மெல்லாம் சிந்தனை செய்ய முடியுமா? அந்த பரமேஸ்வரியோட ஸ்வரூபத்தை நமக்கு யோக்கியத்தை இருக்கா? முதல்ல எப்பேற்பட்ட பரபிரம்மம் அது, எப்பேற்பட்ட சச்சிதானந்த பிரம்மம், அதோட பாதத்தில் ஒட்டின் இருக்கிற தூசுலையும் தூச மாத்திரம் அதுக்குள்ள ஒரு துகள் துகளா நாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த லோகத்தில் எத்தனை அகங்காரம், எத்தனை விதமான ஒரு தனக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற கர்வம், அகங்காரம், நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வர்றதுன்னா அந்த மாயை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கட்டியாக அப்படி நம்மளை பிடிச்சுன்னு இருக்கு பாருங்க. ஒரு துளி இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அம்மா உனக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை, சத்தியம் நீதான். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி அம்பாள் பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சத்வகுணமயமா விளங்கக்கூடிய துகளை சேர்த்து வச்சுண்டு பிரம்மா 14 உலகங்களையும் உண்டு பண்ணினார். ஜனார்தனரா விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் சத்வகுணமயமா விளங்கக்கூடிய ரஜோகுணமயமான தூளியை வச்சுண்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். சத்வகுணமயமா விளங்கக்கூடிய பாத தூளியை சேகரித்து வச்சுண்டு 14 உலகங்களை எப்படியோ ஆதிசேஷன் வடிவத்திலே தாங்கி கொண்டிருக்கார், ரட்சிக்கிறார். இந்த ருத்ரமூர்த்தி பிரளய காலத்திலே பிரம்மாண்டங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி
அந்த தூளியை உன் பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூளியை தன் மேனி முழுக்க விபூதியா பஸ்மதாரணம் பண்ணிக்கிறார். உன் பெருமையை சொல்லறதுக்கு யாராலையாவது முடியுமா? யத் பாதாம்புஜரேணுலேஷ மனிஷம் லப்த்வா விதத்தே விதிஹி விஸ்வம் தத் பரிபாதிர் விஷ்ணுர் அகிலம் யஸ்யாஹ பிரசாதாச்சிரம் ருத்ரஹா சம்ஹ்ரதிக்ஷணார்த்ததகிலம் என்மாயயா மோஹிதம் காமாட்சீம் அதிசித்திரசாருச்சரிதாம் வந்தே மகேஷ பிரியாம். பங்கயனுன்பத தூளிகளால் பல வண்டமும் நன்கு படைத்தனனே சங்குடை மாயவன் தன் தலையாயிரம் கொண்டவை சீர்பட தாங்கினனே சங்கரன் இறுதியில் சாம்பலுமாக்கியே தன்னுதல் ஒளி பெற தரித்தனனே ஜய ஜய மங்கள கௌரி மகேஸ்வரி திரிபுர சுந்தரி காமாட்சி அப்படின்னெல்லாம் அம்பாள் மகிமையை நமக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரத்தை சொல்லி இந்த பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி இது பிரத்யக்ஷமாக அம்பாள் வந்து இந்த காலத்திலேயும் வருவாளா. நான் எந்த பிரவச்சனத்துக்கு என்னை கூப்பிட்டாலும் இப்போ இந்த சரித்திரத்தை நான் சொல்லாத இருக்கிறது கிடையாது. எல்லா இடத்திலேயுமே இந்த சரித்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம். பேர் சொல்லலை, ஏன்னா அவள் மயிலாப்பூர்லையே தான் இருக்கா, இன்னமும் இருக்கா. அதனால பேர் மாத்திரம் சொல்லலை, ப்ரைவசிக்காக வேண்டி. அற்புதமான ஒரு விஷயம். 2021 நினைக்கிறேன் கரெக்டாக, நான் 22 23 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நவராத்திரி சமயத்திலே வெள்ளீஸ்வரர் கோவிலில் ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அந்த சமயத்தில் அந்த பிரவச்சனத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டாக்க, அங்கே அவாத்தில் ஏற்பாடு பண்ணினவாளுடைய ஆற்றுக்கு வந்து கூப்பிட்டுருந்தா. அவாத்தில் குழு இருந்தது. பிரவச்சனம் முடிஞ்சது. குழுவை பார்க்கறதுக்காக போனோம். அன்றைக்கி நவராத்திரி. நாங்கள் போன பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை குழுவை பார்க்கறதுக்கு போனோம். ரொம்ப அற்புதமாக குழு இருந்தது. அவள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா இந்த கிரி ட்ரேடிங்குக்கு ஆப்போசிட்டில். ரொம்ப துல்லியமாக நான் சொல்ல முடியலை, ஏன்னா பப்ளிக்கில் பேசுகிறதுனால. அதாவது அந்த அப்படி ஒரு வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து லிஃப்டெல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் தான், இந்த கார் பேஸ்மெண்ட் வழியாக போய் தான் நம்ம லிஃப்டெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம போக முடியும். அவாளாக கூட்டிகிட்டு போனால் தான் அவாத்துக்கு போக முடியும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வீடு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அந்த சந்நிதி தெருவிலையே தான் நவராத்திரி சமயத்தில் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, அப்போ அவாத்து மாமா அப்போ தான் வெளியில் போயிருக்கார். காலங்கார்த்தால் 5:30 மணி அஷ்டமி அன்னைக்கு அப்போ தான் வெளியில் போயிருக்கார். அந்த மாமா வந்து வெளியில் போயிருக்கார். அஷ்டமியில் மன்னிக்கணும், வெள்ளிக்கிழமை. அஷ்டமி அப்போ திங்கக்கிழமையோ என்னமோ வந்தது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரவாரத்திலே அவர் வெளியில் போயிருக்கார். அப்போ என்ன ஆகிறதுன்னா 5:45 மணி கிட்ட ஆற்று வாசலை யாரோ தட்டுறா மாதிரி அவளுக்கு வந்து தெரிகிறது. அவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா அது காலங்கார்த்தால யார் நம்ம ஆற்றுக்கு வரப்போறா? ஏன்னா நமக்கும் தெரியாது இல்லையா, வெடிகாலம்பரை யாருமே சொல்லாமல் வரமாட்டாளே. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்தால் கூட சொல்லிட்டு தான் வருவா இல்லையா. யாரும் வரா மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லையே. வெடிகாலம்பரை இப்போ தானே மாமாவும் வெளியில் போனார், என்ன ஒன்றுமே புரியவே இல்லையே, திரும்பி அவர் தான் வந்துட்டாரா என்னன்னு தெரியலையேன்னு கதவை திறந்தாக்க நெத்தி நிறைய பொட்டோட 9 கஜம் கட்டிண்டு கை நிறைய வளையலோட ஒரு பழுத்த சுமங்கலி. இவாளுக்கு ஒன்றுமே புரியலை. இது என்னடா அது, இந்த மாமி யாருன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, என்னடி நீ தானே வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு கூப்பிட்ட, அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற. அந்த மாமியை முன்ன பின்ன பார்த்தா மாதிரி எந்த விதமான ஞாபகமும் இவாளுக்கு இல்லை. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலம்பரை சுமங்கலி, பழுத்த சுமங்கலி வந்திருக்காங்கும் பொழுது, நீங்கள் தெரியல மாமி, நீங்கள் யாராத்துக்கோ மாறி வந்துட்டேன்னு சொல்லி அனுப்புறதுக்கு அவள் மனசுக்கு இடம் கொடுக்கல. அது ஆஹா அப்படியா, வாங்கோ மாமி உட்காருங்கோன்னு சொல்லி உட்காத்தி வச்சிருக்கா. அவாத்தில் குழுவை பாருங்கோ மாமி, காஃபி குடிக்கிறேளான்னு கேட்டிருக்கா. இல்லைம்மா, காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு. அவள் பால் குடிக்கிறேளான்னு கேட்டிருக்கா. எடுத்துன்னு வாயேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பாலை காய்ச்சி கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு பொண்ணு பிள்ளையெல்லாம் ரூமில், மாமா தான் வேலைக்கு போயிட்டார், பொண்ணு பிள்ளை எல்லாம் இருக்கா, எழுப்புறதுக்கு போயிருக்கா. பிள்ளைய எழுப்பியிருக்கா, புள்ள வந்திருக்கா. அதோட அந்த மாமியோட தாயாரும் அங்கே இருக்கா.
அவளும் ஹாலுக்கு எல்லாருமா ஹாலுக்கு வந்திருக்கா. ஏன்னா யாருன்னு தெரியல இல்லையா, திருதுப்புன்னு நம்ம இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்கிறது. அதனால எல்லாருமா ஹாலுக்கு வந்திருக்கா. இப்போ வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்த உடனே அந்த மாமி என்ன பண்ணியிருக்கா, அந்த பையன் வந்து நின்ன உடனே நீ இந்த ராஜராஜேஸ்வரி தர்பாரை வச்சிருக்கா. இந்த அம்பாளுடைய வர்ணனை சொல்லியிருக்கா இல்லையா, தேவி பாகவதத்திலே லலிதா உபாக்கியானத்தில் எல்லாம் ராஜராஜேஸ்வரி தர்பார் உண்டு. அந்த தர்பாரை வச்சிருக்கா ஆவாத்துல. வந்த உடனேயே அந்த பையனை பார்த்து நீ தான் அந்த தர்பாரை வச்சியான்னு கேட்டிருக்க. அந்த பையன் தான் வச்சிருக்க, அவர் தான். இவாளுக்கு ஒன்றுமே புரியலை, முன்ன பின்ன பார்த்தா மாதிரியும் தெரியல. இந்த பையனை பார்த்து நீ தான் அந்த தர்பாரை வச்சியா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ஆமாம் நான் தான் வச்சேன்னு உடனே இவாளுக்கு ஆச்சரியம். எப்படி தெரியும், அது வந்து கேட்டாதானே தெரியும் இந்த மாதிரி வச்சிருக்கா, இவன் தான் வச்சான் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு யோஜனை பண்ணிகிட்டே இருந்திருக்கா. சரிம்மா நான் புறப்படுறேன் அப்படின்னு இருக்கா. சரிம்மா நான் புறப்படுறேன் இருக்கா. தாம்பூலம் வாங்கிக்கோங்க மாமி, தாம்பூலம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி தாம்பூல வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்கு. அதெல்லாம் கொடுத்த உடனே வளையல் எங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கா. வளையல் எங்க கேட்ட உடனே ஆஹா இருங்கோ மாமின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வளையல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே நமஸ்காரம் பண்ணியிருக்க. நமஸ்காரம் பண்ணின உடனே அந்த பையனை பார்த்து வாடா வந்து நீயும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இருக்கா. ஏன்னா அவன் பெரிய சிவபக்தன். இந்த குழந்தை அம்பாள் மேல் அவ்வளவு பக்தி உண்டு அந்த குழந்தைக்கு. ஏண்டா நீ நமஸ்காரம் பண்ண மாட்டியா, வந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இருக்கா. அந்த பையனும் வந்து அவரும் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். நன்னா படிக்கணும், உன் வாழ்க்கையோட முக்கியமான கட்டம் இது. +2 சமயம் அது. வெளியிலேருந்து புதுசாக வந்த வாழ்க்கை இதெல்லாம் இப்படி நன்னா படிக்கணும், வாழ்க்கையோட முக்கியமான கட்டம் அது, நன்னா படி அப்படின்னு இருக்கா. சிவாளுக்கு ஒன்றும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. திடீர்னு யாரோ ஒரு மாமி திருதுப்புன்னு ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சு வந்து இந்த மாதிரி எல்லாம் நன்னா பழகினவா மாதிரி ஆற்று விவகாரங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சா மாதிரி பேசினா நமக்கு ஒரு எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கா, சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கா. அது வரைக்கும் அந்த மாமியோட பேர் என்னன்னு கேட்கவே இல்லை. வந்தவா உடனே யாரு மாமி உங்கள் பேர் என்னன்னு தானே நம்ம கேட்போம். ஆற்றுக்கு வந்தானே நம்ம என்ன கேட்போம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு தானே கேட்போம். அது வரைக்கும் கேட்கல. வாசல் படியை தாண்டியிருக்கா, ஜஸ்ட்டு தாண்டியிருக்கா. அடாடா மாமி தப்பாக எடுத்துக்காதே, உங்கள் பேர் என்னன்னே நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க. மயிலாப்பூரில் என்ன கற்பகாம்பான்னு சொல்லுவா. கற்பகம்மான்னு சொன்னால் கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. மயிலாப்பூரில் என்ன கற்பகாம்பான்னு சொல்லுவா அப்படின்ட்டு 2 அடி எடுத்து வச்சிருக்கா. என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எந்த பக்கம் போனால் என்ன அங்கேயே தான் நின்று ஒன்றுமே தெரியல. எப்படி போனா எங்கே போனாங்கிறது ஒன்றுமே தெரியல. சொன்னால் 3 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து நான் அழுதுருக்கேன். அந்த மாவன் என்கிட்ட சொன்னது. என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டேங்கிறா. நம்பினா அம்பாள் வருவா. 3 வருஷம் முன்னாடி நடந்த உண்மையான விஷயம் இது. நான் அதை கேட்டு அந்த மாமி அதை சொல்லும் பொழுது அவா எமோஷனல் ஆகி அவா அழ, அதை கேட்டு நான் அழ. இந்த மயிலாப்பூரில் அதுதான் எனக்கு என்ன, இந்த விஷயத்தை நான் மயிலாப்பூரில் சொல்லவே இல்லை. எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன். சிதம்பரத்துக்கு போனேன், ராஜபாளையம் போனேன், அங்கே இங்கே ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். மயிலாப்பூரில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி தான் அந்த கற்பகாம்பா எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதுவும் அகிலாண்டேஸ்வரியாகவே இருக்கிற மதிவொளி அம்மாவோட சன்னிதானத்தில் பிரத்யக்ஷமாக நடமாடக்கூடிய தெய்வமாக கற்பகாம்பா இங்கே இருக்கா. என்ன அவள் பேசுகிற தெய்வம். அம்பாள் வருவாளா, நமக்காகவும் அம்பாள் தரிசனம் கொடுப்பாளா, இந்த கலிகாலத்தில் அம்பாள் வருவாளான்னு சந்தேகமே பட வேண்டாத அளவுக்கு இந்த காலத்திலையும் நமக்காக வேண்டி நம்ம வீடு தேடி அந்த பக்தி, அந்த அன்பு, அந்த பிரேமை. என்ன நாள் தவறாம அந்த மாமி ஒரு நாள் தவறாத கற்பகாம்பா கோவிலுக்கு போவா. அதுக்காக கற்பகாம்பா அவாத்துக்கு வந்தா. நம்மாத்துக்கும் வருவோம், அதைத்தான் சொல்றது. நம்மாத்துக்கும் வருவோம். அவளை சரணாகதி பண்ணி தாயே உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு அவளை பூர்ணமாக சரணாகதி பண்ணினா நம்மாத்துக்கும் வருவோம். அந்த நம்பிக்கையோடையும்
அவள் பாதத்திலே அசாத்தியமான பக்தியோடையும் அந்த பரதேவதையை சரணாகதி பண்ணுவோம். அந்த பரதேவதையான ஜெகன்மாதா காமாட்சி பரதேவதை லலிதா மகா திரிபுர சுந்தரி எல்லோருக்கும் சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும். அவள் ஸ்வரூபமாவே பிரகாசிக்க கூடியதான மதிவொளி அக்கா அவர்களுடைய கிருபா கட்டாட்சமானது எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. அம்பாள் நம்ம கூடயே உட்காந்துருந்து இங்கே கேட்ட மாதிரி எனக்கு தோன்றுறது. நம்ம நிறையா மீட்டிங்ஸில் பார்த்துருக்கோம், எல்லாரும் பேசின்னு எல்லாம் பண்ணுவோம். அக்கா அப்படியே உட்காந்து சிரிச்சுன்னு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அக்கா இங்கேயே உட்காந்துருந்த மாதிரி எனக்கு தோணித்து. அவர் சொன்னார் இல்லையா, ஈங்கார ரூபிணியா அம்பாள் இருக்கா, அதுதான் மெயின்னு. நம்ம அகிலாண்டம் ஆடிடும் பாட்டில் ஈங்கார ரூபிணியாம் அன்னை பராசக்தின்னு சொல்லியிருக்கார். அக்காவை பராசக்தியை ஈங்கார ரூபிணின்னு தான் சொல்லியிருக்கா. அதை இவர் திருப்பியும் இன்றைக்கி ஞாபகப்படுத்தினது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் அந்த கற்பகாம்பாள் நேரம் வருவா, அம்பாள் நேரம் வருவா எல்லா இடத்துக்கும் சொன்னது ரொம்ப சத்தியமான ஒரு வார்த்தை. இந்த மயிலாப்பூரில் இன்றைக்கும் இந்த அதிசயம் நடந்துட்டுருக்குங்கிறது நம்ப மாட்டான்னு அம்மாவே சொல்லியிருக்கா. அந்த மாதிரி தான் நமக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். கெடா தலைமேடுன்னு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல துர்காபுரீஸ்வரர்னு ஈஸ்வரர் பேர். அங்கே துர்கைக்கு தனி சன்னதி இருக்கும், பெரிய சூலம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவா, திருஷதிக்கு வந்து ஒரு நாமாவுக்கும் ஒரு சுமங்கலியை வந்து ஆவாகனம் பண்ணி, கக்கார ரூபாயை நம்மன்னு சொன்னால் கக்கார ரூபாய்க்கு ஒரு சுமங்கலி ஆவாகனம் பண்ணி புடவை வச்சு வெத்தலை பாக்க கொடுப்பா. அந்த 300 பேருக்கும் அப்புறமா சாப்பாடு போடுவாள், 308 பேருக்கும். அப்படி ஒரு தடவை போடும்போது அவளுக்கு கிடைச்சது வந்து ஒரு சுமங்கலி கம்மியாக கிடச்சிருக்கா. அதனால என்ன, அம்பாளையே ஒரு சுமங்கலியாக வரிச்சுடுவோன்னு சொல்லி அம்பாளுக்கு முன்னாடி புடவை தாம்பூலம் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டு கடைசியில் இந்த 4-5 குருக்கள் யாரெல்லாம் பண்ணினாரோ அவள் வந்து சாப்பிட உட்காந்துருக்கா. இலையில கை வச்சிருப்பா. அப்போ வாசலில் வந்து ஒரு யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. போன போது இதே மாதிரி ஒரு பழுத்த சுமங்கலி, கொஞ்சம் வயசானவ கூட. அப்பா நான் நடந்து வரத்துக்கு லேட்டாகிடுது. அந்த ஊரில் எப்படின்னா கடையத்தலைமேடுல நீங்கள் அந்த கோவில்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் ரோடு இருக்கும். சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல வந்து வாசலில் கூப்பிட்ட உடனே அந்த மாமியை உள்ளே கூப்பிட்ருக்கா. கிழவின்னு தான் சொல்லணும், ரொம்ப வயசானவா. லேட்டாகிடுதாடாப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லைம்மா நீங்கள் வாங்கோ அப்படின்னா அவளை உள்ளே அழிச்சின்னு போய் சாப்பாடு போட்டுவிட்டு அந்த குருக்கள் என்ன பண்ணார், நீங்கள்லாம் சாப்பிடுங்கோ, நான் அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு வரேன்ட்டு அவளை கோவில் அழிச்சின்னு போய் அந்த அம்பாள் சன்னதியில் இருந்த வெத்தலை பாக்க அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு, நடக்க முடியலடாப்பா, நான் உங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன்னு இவர் சொல்லியிருக்கார். நீங்கள் இங்கே உட்காந்துட்டுருங்கோம்மா, அந்த சன்னதியிலே ஃபேன் போடுறேன், நான் ஒரு 2 நிமிஷம் நான் போய் கிடக்கிடன்னு சாப்பிட்டுட்டு வந்து உங்களை இறக்கி விட்டுவிட்றேன்னு சொல்லியிருக்கார். அவர் சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்கூட்டரை ரெடி பண்ணிவிட்டு அவர் கோவிலில் போய் பார்த்தாக்க அந்த அம்பாளை காணும். நிச்சயமாக அந்த வயசு கழுவியால் அந்த 5 கிலோமீட்டரோ என்னவோ நடந்து கண்டிப்பாக போயிருக்க முடியாது. எல்லாரும் ஸ்கூட்டர் எடுத்துன்னு அந்த 5-6 குறுக்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கா, அவளை காணும். அம்பாளாக வரிச்சிருந்தாவா, அவள் அம்பாளே வந்து அதை வாங்கின்னு போயிட்டான். அந்த மாதிரி இன்றைக்கும் அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாக இங்கே நமக்கு பிரத்யக்ஷமாக அக்கா இங்கே உட்காந்துட்டுருக்கா. நம்மத்துக்கு இன்றைக்கும் வரா, நம்ம மனசில் வரா, நம்ம மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெலாம் அவள் பதிலும் சொல்லிகிட்டு இருக்கா இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் இவரோட சொற்பொழிவு கேட்குறதுக்கு நமக்கும் கொடுத்து வச்சுருந்தது. இதோடு நிற்காமல் இன்னும் ஒரு தடவை நீங்கள் அவசியம் இங்கே வந்து நிறையா நேரம், இது 1 மணி நேரம்ங்கிறது உங்களுக்கு குறைச்சல் தான், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு நிச்சயமாக பிரவச்சனம் பண்ணணும். அது அம்பாளோட அனுகிரகத்தில் அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடிக்கடி வரணும். அவசியம் அம்பாள் அனுகிரகம்.